Hi celebrities, welcome back to our channel. Today நான் என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா பயங்கரமா வெயில் அடிக்கு. அந்த வெயில்ல நின்னு இப்போ உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அதனால தான் எனக்கு கண்ணு பாத்தீங்க அப்படினா கண்ணெல்லாம் கலங்கிட்டு இருக்கு. நீங்க எல்லா பேருமே இவ்ளோ நாளா என்கிட்ட கேட்ட क्वेश्चनக்கு தான் நான் ரிப்ளை பண்ண போறேன். ரிப்ளை பண்ணாம இருந்ததுக்கு வந்து நிறைய ரீசன் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா நீங்க நம்புவீங்களா நம்பலையான்னு எனக்கு தெரியல. அந்த ஒரு சிச்சுவேஷனால தான் நான் வந்து யாருக்குமே ரிப்ளை பண்ணலை. ஆனால் இன்ஸ்டாகிராமில் வந்து என்கிட்ட மெசேஜ் பண்ண எல்லா பேத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன். யாராவது நம்ம இன்ஸ்டாகிராமில் நான் ரிப்ளை பண்ணவங்க யாராவது பார்த்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. அப்போ தான் நம்புவாங்கன்னு நினைக்கேன். யூடியூப்பில் பண்ணவங்களுக்கு யாருக்குமே என்னால் ரிப்ளை பண்ண முடியாது. அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை வந்து எல்லா பேருமே மன்னிச்சுக்கோங்க. தயவு செஞ்சு சாரி கேட்டுக்கிறேன், மன்னிச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் என்கிட்ட கொஸ்டின் கேட்ட எல்லா பேத்துக்குமே நான் ரிப்ளை தான் பண்ண போகிறேன். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான டங் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, சிஸ்டர் உங்களுக்கு டெலிவரி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டிங்க. எனக்கு வந்து டெலிவரி ஆயிடுச்சுங்க. எப்போ ஆச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா January 16 தான் எனக்கு வந்து பேபி பிறந்தது. என்ன பேபி அப்படின்னு நிறைய பேர் எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கீங்க. கண்டிப்பாக நான் இந்த வீடியோவில் வந்து நான் ஆன்சர் பண்ணுறேன். அதுவும் தேவிகா சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, ஒரே வீடியோலேயே எல்லாத்தையுமே நீங்கள் சொல்லிடுங்க சிஸ்டர், ரொம்ப ஆர்வமாக இருக்கு அப்படி சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக உங்களுக்காகவே, ஏன்னா இவ்வளோ நாள் நான் வந்து டிலே பண்ணது என்னுடைய தப்பு தான், எல்லா பேருமே மன்னிச்சுக்கோங்க. அதனால தான் இந்த ஒரே வீடியோலேயே எல்லா பேர்த்துக்குமே எல்லா ஆன்சருமே பண்ண போகிறேன். எனக்கு பேபி பிறந்தாச்சு. பேபி எப்போ பிறந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா January 16 தான் பேபி பிறந்துச்சு. January 15 வந்து தைப்பொங்கல், மாட்டு பொங்கல் அன்னைக்கு பிறந்தாங்க என்னுடைய குழந்தை. என்ன குழந்தைன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நான் லாஸ்ட்டு சொல்கிறேன், ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது வந்து சிஸ்டர் உங்களுக்கு நார்மல் டெலிவரியா சி செக்ஷனா அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு வந்து நார்மல் டெலிவரி தான் ஆச்சு. அந்த நார்மல் டெலிவரின்றது ஈஸியாக சொல்லிடுறோம், பட் அதில் இருக்க எவ்வளோ கஷ்டன்றது எனக்கு டெலிவரி அப்போ தான் எனக்கு வந்து தெரிஞ்சு. என்னடா நார்மல் டெலிவரினா ஈஸின்னு நினச்சிட்டு, சி செக்ஷனோட நார்மல் டெலிவரி ஈஸின்னு நினச்சிட்டு நான் வந்து நார்மல் டெலிவரின்ட்டே இருந்தேன். அதுக்கு சி செக்ஷனே போயிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு அந்த நேரம் தோணுச்சு. பட் ஆனால் அது வந்து நான் வெளியில் காமிச்சிக்கல. என்ன வலி இருந்தாலும் பரவாயில்ல, எப்படினாலும் நார்மல் டெலிவரி ஆயிடணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளில் வந்து எல்லா வழியையும் தாங்கிட்டு, அதுவும் நான் பார்த்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஹெச்சில் தான் பார்த்தேன். ஜிஹெச்சில் வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து நல்லாவும் பார்ப்பாங்க, ஒரு சில பேர்த்துக்கு வந்து நல்லா இருக்காது, பார்க்குறது வந்து பிடிக்காது. எனக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்றது நான் வந்து டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோவில் நான் சொல்கிறேன். பட் எனக்கு ரொம்ப ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு. எனக்கு ஏன்டா ஜிஹெச்சுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் நிறைய பேர்த்துக்கு வந்து நல்லாவும் பார்த்ததாக சொன்னாங்க. எனக்கு வந்து ஒரு சில இது வந்து நல்லா இருந்துச்சு, ஒரு சில இது வந்து நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல. பட் ஆனால் ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா செம்ம நீட்டாக இருக்கும். எங்கள் ஊர் ஜிஹெச் வந்து சூப்பராக இருக்கும், நீட்டாக க்ளீனாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் காலையில் ஈவினிங் இந்த மாதிரி தொடச்சி எடுத்துகிட்டு க்ளீனாக வச்சுருப்பாங்க. இந்த வீடியோ வந்து நான் சிம்பிளாகவே முடிச்சுக்கிறேன், ஓகேவா? ஏன்னா பாப்பா வேறு கீழே அழுதுகிட்டு இருக்கா. நான் இவ்வளோ நேரம் தூங்கிட்டு தான் இருந்தா. பாப்பான்னு சொன்னப்பே கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம என்ன பேபின்றதும் சொல்லிடுவோம், ஓகேவா? ஏன்னா நான் என் வாய் சும்மா இருக்க உளறிடுவேன். எனக்கு வந்து கேர்ள் பேபி தான் பிறந்திருக்கு, மகாலட்சுமி தான் பிறந்திருக்காங்க நம்மளுக்கு வந்து. ஆனால் நாங்கள் நினச்சது வந்து வேறு. லாஸ்ட்டு டெலிவரி பாப்பா வந்து தூக்கி காமிக்கிற வரைக்கும் நான் வந்து பாயின்னு தான் நினச்சேன். ஏன்னா நிறைய பேர் அப்படி தான் பாயின்னு தான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிவிட்டு நிறைய பேர் என்கிட்டே சொன்னாங்க, உனக்கு பாய் தான் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நானே நம்பிட்டேன், சரி பாயாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. கடைசி கேர்ள் பேபி. எனக்கு அதை விட ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. ஏன் அப்படின்னா நான் எனக்கு கேர்ள் பேபி தான் வேணும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்டேஷன்லேயே இருந்தேன். ஆனால் எல்லா பேரும் சொன்னதை வச்சுச்சே நம்மளுக்கு பாய் பேபி தான் பிறக்கும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனால் நம்மளுக்கு கேர்ள் பேபி தான் பிறந்துச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த நேரம். அதுவும் நம்மளுக்கு எந்த டைமிங்கில் பேபி பிறந்தாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா மாட்டு பொங்கல் அன்னைக்கு 7:56க்கு ஈவினிங் டைம் தான் பிறந்தாங்க. 7:56க்கு தான் பிறந்தாங்க. 8 மணி ஆகிறதுக்கு 4 நிமிஷம் தான் கம்மி, அப்போ தான் பிறந்தாங்க. பேபி வெயிட்லாம் நான் சொல்ல மாட்டேன், ரொம்பவே கம்மியாக தான் இருந்தாங்க. ரொம்ப கம்மினா அந்தளவுக்கு கிடையாது, மீடியமாக இருந்தாங்க, ஓகேவா? அந்தளவுக்கு தான் இருந்தாங்க. பேபி ஹெல்த்தியாக தான் இருந்தாங்க, சூப்பராக இருந்தாங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஹெல்த்தியாக இருந்தாலே போதும், அது என்ன குழந்தையாக இருந்தாலும் ஓகே தான் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். எங்கள் வீட்லேயும் அப்படி தான் நினச்சாங்க, எந்த குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு தான் நினச்சாங்க. அதே மாதிரி ஹெல்த்தி பேபியாக நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துட்டாங்க, நம்மளுடைய மகாலட்சுமி சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பாப்பாவுக்கு பேர் வச்சிட்டிங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. பேர் வந்து நம்ம செலக்ட் பண்ணியாச்சு, பட் ஆனால் இன்னும் பேர் வைக்கலை. பெர்த் சர்டிஃபிகேட்டுமே நேற்று தான் நான் போய் வாங்கிட்டு வந்தேன்.
பெர்த் சர்டிஃபிகேட்டுமே நான் நேற்று தான் போய் வாங்கிட்டு வந்தேன். திங்கக்கிழமை தான் வாங்கிட்டு வந்தேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை எடுத்துகிட்டு இருக்கேன். செவ்வாய்க்கிழமை வீடியோ எடுத்து அன்னைக்கே நான் வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஓகேவா? அடுத்து வந்து வீடியோ ஒன்றுனா வரும். மிஸ் பண்ணாமல் எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? நம்மளுக்கு இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ண எல்லா பேத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்னால் இவ்வளோ நாள் வீடியோ சுத்தமாக போட முடியலை. ஏன் அப்படின்னா அப்பாவுக்கும் ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்துச்சு. அதனால தான். ஏன்னா நம்ம இந்த நேரம் வீடியோ போட்டோம் அப்படின்னா எதாவது நினைப்பாங்களோ அப்படின்ட்டு ஒரு சைடு ஒரு மாதிரி இருந்துச்சு. அது அவர் படுற கஷ்டத்தையும் பார்த்துட்டு வீட்டிலையும் இருக்க முடியல. ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு. மைண்ட் அப்செட்டாகவே தான் இருந்துச்சு எனக்கு. சரி, ஓகே, பாப்பா அழுதுட்டுருக்கா. இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். ஓகே, உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை டக்குன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.